சென்னையில் டாஸ்மாக் கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் ஊழியர் ஒருவர் தீக்காயமடைந்தார். சென்னை தியாகராய நகர் சவுத் போக் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடை மீது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் மதுக்கடை தீப்பற்றி எரிந்தது. அங்கு பணியில் இருந்த பழனி என்ற ஊழியர் தீக்காயமடைந்தார். அந்த மனசை துடிச்ச துடிப்பு எனக்கு இன்னும் மனசுல இருந்து போகலை. கேட்டிங்களா, அவர் அந்த அளவுக்கு தவிச்சிட்டு இருந்தார். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னாரு. நல்ல வேலை போலீஸ்காரங்க சொன்னு வந்துட்டாங்க. அவங்க வரலன்னு நிலைமை மோசமாயிருக்கும். இந்த தாக்குதலில் மது பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 3 பேர் கொண்ட சமூக விரோதி கும்பல் கடைக்குள்ளே பெட்ரோல் பம்பு வீசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட தொழிலாளி பழனின்னு சொல்கிறவர் அந்த பெட்ரோல் இதில் காயப்பட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது.